ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தைக்கு தான் இன்ஷியலை வைக்கல அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இதுக்கு அப்பா கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேருமே ஒரு மாநாடு போடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆண்டி. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வரைக்கும் மாமா கூட நான் சந்தோஷமாக ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது. எப்போவுமே அந்த குழந்தைனே இருக்காரு. அந்த குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிட்டதாவது என் கூட நல்லா பேசுவாருன்னு பார்த்தா அப்போ கூட என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேதுவும் சரி மேலே பாப்பா தனியாக இருக்குது மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சித்ரா இருந்துட்டு பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, அந்த தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம தான் வெளியே அனுப்பணும். இந்த வீட்டை விட்டு அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருக்கணும் போல. அதனால தான் இவ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக். அதாவது சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் சேதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது எதுவுமே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே உலகமே அப்படியே நின்றுது. ஐயோ கடவுளே, எந்த ஒரு தப்புமே செய்யாத ஒருத்தி மேல நான் இவ்வளோ கோவப்பட்டனே. இப்படி அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டோமே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கவும் நம்ம சேது ஒரு பயங்கர கோவத்தில் போய் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனேயே நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே பயங்கர ஷாக்கு. ஐஸ்வர்யா இருந்துட்டு மாமா எப்போ மாமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு சேதோ, அதெல்லாம் உண்மை இல்லை. நீ என்னத்தை கேட்ட? நாங்கள் பேசினது எல்லாம் உண்மை இல்லை. சரி எனக்கு வேலை இருக்குது ஐஷோ, வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. நம்ம சேது கத்துல நம்ம கருப்பு, நடேசன், மலருன்னு சொல்லிட்டு பதறி போய் ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம சேது ஈஸ்வரிக்கிட்டையும் ஐஸ்வர்யா குட்டியும் பயங்கரமா கத்தி பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டே நம்ம மலர்ந்துட்டு மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து கோவத்துல நம்ம ஐஸ்வர்யாவை நம்ம சேது பயங்கரமா அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய துரோகத்தை என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நீ பண்ணியிருக்க. இங்க பாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்கல. இனிமே என் கூட சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த. இனிமே ஒரு நாள் கூட நீ என் கூட சந்தோஷமா இருக்கவே முடியாதடி அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுவோம். இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு சேதோ, நீ கோபத்துல எதையோ பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சேதோ அப்படின்னு சொல்லவும், என்ன சின்னம்மா, உங்களை என்னோட அம்மா இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த குடும்பத்துக்கும் சரி, என்னோட அப்பாக்கும் சரி, எனக்கும் சரி, என் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாருக்குமே துரோகம் பண்ணியிருக்கீங்க. இப்படி ஒரு துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. இப்போவே அப்பா கிட்ட சொல்லி உங்கள் 3 பேருமே இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சேது அப்படி மட்டும் பண்ணிடாது சேதோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறிட்டும் கெஞ்சிக்கிட்டும் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி வராங்க. வந்த உடனே சேதோ என்னாச்சு சேதோ, ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கருப்பு ஒன்று விடாமல் சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. வாடிவா, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு பெரிய காரணம் கிடைச்சிருச்சு. இந்த காரணத்தை வச்சே இனிமே வாழ்க்கை முழுக்க நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேன்னா இல்லையானே பாருடி. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு நீ ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சல, இப்போ பாரு எது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ உனக்கு ஒன்று பண்ண போகிறேன்டி அப்படின்னு சாவித்திரி இருந்துட்டு, சேதோ என்ன சேதோ, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உன் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்களே, அதுவும் இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு உப்பவே சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இதை மன்னிக்கவே கூடாது. முதல்ல நம்ம அண்ணக்கிட்ட சொல்லலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே
நம்ம ராஜ் அங்கே இருந்துட்டு என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன சேதோ, என்ன மூஞ்சி வாடி போய் கிடக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக தானே அவளை நான் வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். ஆனால் அது எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணமே கிடையாது. அது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே நிற்கிறாங்களே இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கமோ பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சேது சொல்ற நீ சொல்றது எல்லாமே உண்மையா? நீ சொல்றது என்னால் நம்ப முடியல சேது அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணே, நானே காதில் கேட்டேன். இப்போதான் இவங்க 3 பேரும் பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட சேது தான் ரொம்ப கோவமாக போய் ஐஸ்வர்யாவை அடிச்சிருக்கான். இங்கே பாருங்கண்ணே, நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, இது எல்லாத்தையும் நீ பண்ணியா? சேது சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரி அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, இது எதுவுமே நான் பண்ணலைன்னு சொல்லு ஈஸ்வரி. நீ சொன்னாதான் என் மனசாரும். இந்த வீட்டில் இத்தனை வருஷமா நீ இருக்க, நீ எத்தனையோ தப்பு பண்ணியிருக்க, ஆனால் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். சொல்லு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்துற வரைக்கும் எங்களை ஒரு அடிமையை மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தா. அவளை மட்டும்தான் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. அவள் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த வீட்டில் தகுடுபடியாயிடுச்சு. அதனால தான் மாமா அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சேன். ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினச்சி தான் நான் இதை பண்ணேன். ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கமோ அவமானமோ வரும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்த்து செய்யலை மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடவும், நம்ம ராஜாங்கத்துக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. இங்கே பாரீஸ்வரி, நீ என்ன சொல்கிற? நீ எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கியா? என் பையனுக்கு இப்போது ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அந்த ரெட்டை குழந்தையும் இந்த வீட்டில் வளர வேண்டியது. இந்த வீட்டில் வளர வேண்டிய குழந்தைங்கள இப்படி பிரித்து வச்சதுக்கு காரணம் நீதானா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு எப்படி உனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு? உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடேசன் இருந்துட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, இவங்க கிட்டலாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகவே ஆகாது. இதுக்கு முன்னாடி இவங்க எத்தனையோ தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ண ஒரே ஒரு தப்பு தான். அவங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் மன்னிச்சு நீங்க இந்த வீட்டில் இருக்க வச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்புப்பா. முதல்ல இவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க, இது என் புருஷன் வீடு, நான் இங்கே தான் இருக்க போறேன். என்னை யாரும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்னடி சொன்ன? நீ எனக்கு பொண்டாட்டியடி. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடியிலேருந்து நீ யாரோ நான் யாரோடி. உன் கழுத்தில் நான் தாலி மட்டும்தாடி கட்டியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பயங்கர கோபத்தோடு அந்த தாலியை போய் அப்படியே பிடுங்குறாங்க. தாலியை பிச்சும் எரிஞ்சிடுறாங்க. இங்கே பாருடி, அந்த தாலி கூட இனிமேல் உன் கழுத்தில் இல்லை, இனிமேல் நீ என் பொண்டாட்டியும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நீ பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் பண்ணதை விட நான் பண்ணது மிகப்பெரிய தப்பெல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் என்னை இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண வச்சுட்டீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை நடந்த போதும் நீங்கள் வாயை திறக்காம எல்லா உண்மையும் வாய்க்குள்ளே வச்சிருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் அனுபவிங்க. இனிமேல் எந்த ஒரு காலத்துக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படியை நீங்கள் 3 பேரும் மிதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களை நான் எவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாம் இதுக்காக தானா? என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது மாமா. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் எங்கே வேணாலும் போவேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். என்னை கல்யாணம் பண்ணி 2 நாள் கூட ஆகலை, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்க அப்படி இப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேதுவை மிரட்டவும், இங்கே பாருடி, நீ எங்கே வேணாலும் போடி,
என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் உன்னை எப்பவும் நான் என்னோட பொண்டாட்டியை ஏற்றுக்கவே மாட்டேன்டி அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, என்னோட என்னோட சேதுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் முகத்தை பார்த்தா கூட அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண தோணுமாடி? எப்படி உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தோணுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அவன் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாதவன், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறவன். அவனுக்கு நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசா சின்னது ஒன்று இருந்ததுதான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் ஓகேம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் பண்ணாத தப்பே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்களா, உங்கள் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் உங்கள் அண்ணன் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்கள் பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சிங்க. ஆனால் அந்த பணக்கார மாப்பிள்ளை பிச்சைக்காரன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும். அதெல்லாம் அசிங்கமாக தெரியல, நாங்கள் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மதனி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு வாரிசையும் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க. இந்த வீட்டில் வளர வேண்டிய குழந்தைங்கள எங்கேயோ வளர்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. இனிமேல் அந்த தமிழ்ச்செல்வி திமிரு பிடிச்சவ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இவ்வளோ வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி இந்த வீட்டுக்கு வருவா? கண்டிப்பாக வரவே மாட்டா. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் 3 பேர் தானே. நீங்கள் 3 பேரையும் உங்களை எப்படி சும்மா விடுறது? சேதுக்கு அதாவது பெண் குழந்தைன்னா எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே எல்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க. அந்த பெண் குழந்தைய வாரத்துக்கு 2 நாள் தான் பார்க்க விடுவேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலையும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, இனிமே உனக்கும் சரி உன் பொண்ணுக்கும், இங்கே நிற்கிறாளே இவளுக்கும் இனிமே இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு கோபத்தில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, தமிழ்ச்செல்வி தான் உங்களை அசிங்கப்படுத்திட்டான்னு நினச்சி நானும் அவன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு எனக்கும் இப்போ தாங்க தெரிய வந்துச்சு. இப்போது என்னங்க பண்ணுறது? தமிழ்ச்செல்வியை எப்படிங்க இந்த வீட்டுக்கு வர சொல்கிறது? அவள் ரொம்ப கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் இருப்பாளேங்க. அவளை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோங்க. அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு நிறைய காயப்படுத்தியிருக்குங்க. இப்படி இருக்கும்போது அவகிட்ட போய் எப்படி நம்ம இந்த வீட்டுக்கு வரியான்னு கேட்க முடியும்? கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. அவர் ரொம்ப கோபத்தில் இருப்பாங்கங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மோகனா, நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. தப்பு செய்யாத ஒருத்தரை நம்ம இவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது தான் ஒரே ஒரு வழி. நம்ம போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேர்ந்து இருந்துட்டு, அப்பா, தாமரை விஷயத்தில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தா. அந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழ்ச்செல்வி எனக்கு ஆதரவாக இருந்தது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு எதிராக இவ்வளோ ஆதாரம் இருக்கிறதுனால தான் நான் அவள் தான் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் இதை பண்ணலைன்னு இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு ரொம்ப ரொம்ப காயப்பட்டுருச்சு. இப்போ எப்படி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன்? எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் அவகிட்ட போய் பேசுவேன்? அவகிட்ட போய் நான் பேசினா அவள் என்ன நினைப்பா? என்னை அசிங்கமாக நினைக்க மாட்டாளா? என்னை கேவலமாக நினைக்க மாட்டாளா? ஒரு பொண்டாட்டி மேலே புருஷன் வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளோதானப்பா அப்படின்னு என்னை ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு என்னை ரொம்ப காயப்படுத்துவாப்பா. நான் வரலப்பா. இங்கே பாரு சேதோ, அவள் தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு நீ தெரிஞ்சப்போ எவ்வளோ கோவப்பட்டு ஆவேசப்பட்டு அவளை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு காயப்படுத்தின. இப்போது அவள் எந்த தப்புமே செய்யலைன்னு தெரிய வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது போய் மன்னிப்பு கேட்கறதில்ல தப்பே கிடையாது. மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம சேது போய் ராஜாங்க காலில் விழுந்துடுறாங்க. அப்பா,
நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் அப்பதான் சொன்ன மாரியே நான் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும்ப்பா. நான் பொறுமையா இருந்திருக்கணும். நான் பொறுமையா இல்லாததுனால தான் இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்குப்பா. நான் பொறுமையா மட்டும் இருந்திருந்தேன்னா, இந்த தப்ப யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் அப்படியே அசால்ட்டா விட்டது என்னோட தப்பு தான்ப்பா. கண்ணால காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்கல்லப்பா. அது உண்மைதான்ப்பா. நான் தீர விசாரிச்சிருந்தா கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும்பா. நான் அதை செய்யாம விட்டுட்டேனேப்பா. என் மேலே தானே தப்பு இருக்கு. இப்போ அவ மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி நான் அவளை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன்ப்பா. என்னோட குழந்தைங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டேன். அப்பதான் சொன்னதை நான் கேட்டிருக்கணும். நான் கேட்காம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனேப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழவும், இங்க பாரியா சேது, நல்லது எது கெட்டது எதுன்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். ஆனால் நீ மனசு காயப்பட்டு இருக்கும்போது உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உனக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ எடுத்த அவசர முடிவில் நான் உனக்கு உறுதுணையாக நின்றதுனால தானே இது எல்லாத்தையுமே பண்ணேன். நான் கொஞ்சம் உன்னை பொறுமையாக இருடான்னு சொல்லியிருந்தா நீ பொறுமையாக இருந்திருப்பல்ல. இந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கமும் மாற்றி மாற்றி அதாவது மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஈஸ்வரியையும் சித்ராவையும் பார்த்து, இங்கே பாருங்கப்பா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இவங்க 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா. முதல்ல இந்த வீட்டை விட்டு அவங்கள அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சேது, நீ கவலைப்படாத கருப்போ, இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கூட இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இவங்கள முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு. அவங்க போக மாட்டேன்னு சொன்னால் இந்த வீட்டில் இருந்து தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வர் இருந்துட்டு, என்னமாமா, என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது? நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? எங்களை இங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறது உங்களுக்கே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன ஈஸ்வரி, என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ பண்ணதை விட இங்கே யாரும் எந்த தப்பும் பண்ணலை. நீ பண்ண தப்பை நான் இத்தோடு விட்டுட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீ ஜெயிலில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கணும். என்னோட பெரிய மனசை நினச்சி நீ பட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிலில் தானே போடணும். ஜெயிலில் போய் களி சாப்பிட்டாதான், கம்பி என்னன்னாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தியே வரும். முதல்ல அதை பண்ணுங்கண்ணே. அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்ணே. என் பொண்ணுக்கு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சது நான் தானே நீங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் பிச்சைக்காரனை ஒருத்தனை ரெடி பண்ணி பணக்கார மாதிரி நடிக்க வச்சு என் பொண்ணு பணக்காரனா நம்ப வச்சு என் பொண்ணே போய் அந்த பையன்கிட்ட அதாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குற மாதிரி பண்ணிட்டானே. அதனால தான் என் பொண்ணு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே நிற்கிறாளே ஈஸ்வரி, இவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா, என்ன சாவித்திரி சொல்கிற? நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயத்த நான் அப்போவே சொல்லியிருப்பேன். ஆனால் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே. அதனால தான் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போகணும்னா என் உசுறு தான் என்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கமும் ரொம்பவே கோவமா, சேதோ முதல்ல அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லு சேதோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த வீட்டை விட்டு உசுறு போதோ இல்லை என்னமோ போதோ, ஆனால் முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யாவை கையை பிடிச்சிக்கிட்டு தரன்னு அப்படி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் கருப்பு நம்ம சித்ராவையும் ஈஸ்வரியையும் தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுடுறாங்க. வெளியே விட்டுட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் 3 பேருமே இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கக்கூடாது. இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிங்க அடுத்த நிமிஷம் நீங்கள் 3 பேருமே ஜெயிலில் போய் களி தின்னுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே அழுதுகிட்டே சாவித்திரி இருந்துட்டு,
சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருங்க, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் இங்கே பாருங்க மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, நாங்கள் எங்கே மாமா போவோம், இந்த ஒரு முறை மட்டும் எங்களை மன்னிச்சிடுங்க மாமா, இனிமேல் நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா, எங்களை இங்கே தவிக்க விட்டு போயிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், என்னம்மா நீ போய் இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா, அவங்க இவ்வளோ ரோசமாக நம்மளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்கம்மா, இனிமேல் நம்ம வெளியே போய் வாழ்ந்துக்கலாம், என்ன இவங்க கிட்ட நம்ம கையேந்தி வாழ்ந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லைம்மா, இங்கே பாருடி, வெளியே போய் நம்மளால் வேலை செய்ய முடியுமாடி, நம்மளால் முடியாதுல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது, இப்படியெல்லாம் பேசினா நான் மனசு மாறிடணும் பார்த்தியா, என்னாலலாம் வெளியே போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாதுடி, எனக்கு வேலை செய்யணும்னு நினச்சாவே என் உடம்பெல்லாம் அப்படியே என்னமோ பண்ணுதுடி, எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம சித்ரா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி தன்னோட பையன் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் அட்டன் பண்ணி அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எப்படி இருக்க தமிழ், நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, நேரத்துக்கு சாப்பிட்றாளா, சமத்தா இருக்காளல்ல, அழுதுகிட்டே இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தமிழ் ரொம்ப சமத்தாக தான் இருக்கா, பால் கொடுத்துருக்கேன், இப்போது தூங்கிட்டு இருக்கா, வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன், இங்கே பாருங்கக்கா, அந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கக்கா, அதை கேட்குற நிலமையிலையும் நான் இல்லை, கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது, அதனால் அங்கே இருக்கிற விஷயத்த என்னால் கேட்க முடியாதுங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வாசலில் ராஜாங்கம், சேது, கருப்பு, நடேசன் இவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. நடேசன், மோகனா இவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இவங்க நிற்கிறத பார்த்த நம்ம என்னது வசந்தி இருந்துட்டு, வாங்கம்மா வாங்கய்யா வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறையை கூப்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மா உன்கிட்ட நான் எத்தனை முறைமா சொல்கிறது, யாரையும் உறவு சொல்லி கூப்பிடாதுன்னு, அந்த உறவு முடிஞ்சு எவ்வளவோ நாள் ஆச்சு, அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா நீ உறவு முறையை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு எத்தனை முறை சொன்னாலையும் உனக்கு உரைக்காதா, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு வாசலோட திருப்பி அனுப்பு, அவங்கள உள்ளெல்லாம் விட்டுட்டு இருக்காத சரியா அப்படின்னு உள்ளந்தே பதில் வருது. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, அப்பா இங்கே பாருங்கப்பா, அவள் எவ்வளோ கோபமாக இருக்கான்னு அவள் பேசுகிறதுலே நமக்கு தெரியுது, அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு நம்ம அவகிட்ட பேசுகிறது சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சேதோ, என்னமோ ஏதோ நடந்து போச்சு, அதனால் அவள் மன்னிக்கிறாளோ மன்னிக்கலையோ அவகிட்ட போய் மன்னிப்பு மட்டும் நீ கேட்டுட்டு வந்துரு, போ உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா என்ன ஐயா ஆச்சு, எதுக்காக ஐயா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு மேலே நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டை விட்டு அனுப்பினோம், ஆனால் அந்த தப்புக்கும் உங்கள் பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்க முடியும், அதனால தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய தனத்துக்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக நிற்கிறாங்க. மா இவங்க எதுக்காக வந்திருக்காங்களா, எதுக்காக வந்திருந்தாலையும் ஒரு 5 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ளே பேசிட்டு கிளம்ப சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, ஏன்டி இப்படி நடந்துக்கிற, இங்கே பாருங்கம்மா என்னை நடத்தின விதம் அப்படியே இவங்க நடத்தின விதத்தை நீ பார்க்கணுமேம்மா, அப்போ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமாம்மா, அதெல்லாம் நினச்சா இப்போ கூட என் மனசு ரணமாக அப்படியே துடிக்குதுமா, அதை இப்போ கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னோடய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆளுங்களை நான் பார்க்கவே கிடையாதுமா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய பழியை தூக்கி போடுவாங்களாம், அதுவும் செய்யாத தப்புக்கு என்ன தண்டனை அனுபவிப்பாங்களாம்,
அதுக்கப்புறம் நான் செய்யலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? நான் அப்போது அனுபவிச்ச வலி வேதனை அந்த தண்டனைக்கு என்னம்மா பதிலுங்க? எந்த ஒரு பதிலும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா அவங்கக்கிட்ட பேசணும்? நான் அவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்துடுறாங்க. காலில் விழுந்து, மாமா ப்ளீஸ், நம்ம தமிழ், இங்கே பாரு தமிழ், நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. என்னை மன்னிச்சது தமிழ். நான் உன்னை நம்பியிருக்கணும். உன்னை நம்பாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது நான் பண்ண மிகப்பெரிய தப்பு தான் தமிழ். என்னை மன்னிச்சது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு தமிழ், நீ தான் என்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. நான் உன்னை நம்பியிருந்திருக்கணும். உன் நம்பிக்கையை நான் மொத்தமாக உடைச்சிட்டேன். இனிமேலும் உனக்கு நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும் தமிழ் அப்படின்னு பயங்கரமாக எழுதுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி